மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட சார்பில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு மாலையீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் முன்னிலையில் உறுதிமொழி வாசித்த மருத்துவர் வை. முத்துராஜா, முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஊர்காவல் படையில் காலியாக உள்ள 34 பணியிடங்களுக்கான ஆட்கள் தேர்வு மாவட்ட காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இத்தேர்வில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் தலைநகர கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வெள்ளத்துறை ARDSP சுரேஷ்குமார், ஊர்காவல் படை மண்டல தளபதி முனைவர் ஜே. மேரி ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்டு தகுதியான ஆட்களை தேர்வு செய்தனர். மேலும் இத்தேர்வு நேர்மையான முறையிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் உள்ளிட்டோரின் ஆலோசனையின்படி நடைபெறுவதாக ஊர்காவல் மண்டல தளபதி தெரிவித்தார். மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. JK ஷிட்டோரியா கராத்தே பள்ளி சார்பில் நடைபெற்ற போட்டியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட சண்டை பயிற்சி இயக்குனர் சாக்குவார் தங்கம் தொடங்கி வைத்தார். குமுதே, கட்டா ஆகிய இரு பிரிவுகளில் நடந்த கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இயக்குனர் ஜாக்குவார் மற்றும் பள்ளியின் தலைவர் ரென்ஷி டி. ஜெயக்குமார் ஆகியோர் பதக்கம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்குவார் தங்கம், சிலம்பத்திற்கு 3% இடஒதுக்கீடு வழங்கியது போன்று கராத்தே, நடனம் ஆகியவற்றிற்கு இடஒதுக்கீடு வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி முயற்சி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காருகொண்டப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா களை கட்டியது. இதில் 150க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதனை இளைஞர்கள் அடக்க முயன்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முன்னதாக சமூக வலைதளங்களில் மாபெரும் பண்டிகை நடப்பதாக தகவல் பரவியதால் எருதுவிடும் விழாவிற்கு சுற்றுப்பகுதியில் இருந்து 150க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு நிறுவப்பட்டுள்ள காந்தியின் சிலைக்கு திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் அஞ்சலி செலுத்தி மத நல்லிணக்க உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தின் மிக முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாகவும் காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டமான ராமநதி ஜம்புநதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் சுமார் 60 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு பூமி பூஜை நடைபெற்று பணிகள் தொடங்கப்பட்டது. திருநெல்வேலி திட்டங்கள் வட்டம் கண்காணிப்பு பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில் ஜம்புநதி மேல்மட்ட கால்வாய் செயல்பாட்டு குழு அமைப்பாளர் உதயசூரியன் ஆகியோர் முன்னிலையில் திட்டத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் 25 குளங்கள் நிரம்பி 4050 ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகிறது. 729 கிணறுகள் செறிவூட்டப்படுகின்றன. புதுக்கோட்டை அருகே அண்டக்குளம் செல்லும் சாலையில் பூங்குடி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், சீனிவாசன் ஆகியோர் காரில் சென்றபோது சிறுநீர் கழிப்பதற்காக சாலையின் ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளனர். அப்போது பின் தொடர்ந்து வந்த வழிப்பறி கும்பல் அவர்களிடம் கத்தியை காட்டி 12 சவரன் தங்க நகை மற்றும் விலை உயர்ந்த செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து 4 மாதங்களாக நடைபெற்று வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் திடீரென்று அண்டக்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த DSP ராகவி மற்றும் கணேஷ் நகர் காவல் நிலைய ஆய்வாளர் வேலுச்சாமி ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அனைவரும் கலைந்து சென்றனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தென் மாவட்டங்களில் விவசாய மற்றும் குடிநீர் ஆதாரத்திற்காக கட்டப்பட்டது வைகை அணை. தென் மாவட்டங்களில் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயிகளின் ஆதாரமாகவும் இந்த அணை உள்ளது. இங்கு உற்பத்தியாகும் பல்வேறு நாட்டு ரக மீன்கள் தரம் மற்றும் சுவை ஆரோக்கியம் மிகுந்ததாக உள்ளதால் இங்கு சுற்றுப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் நேரில் வந்து வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் மீன் வளத்தை பெருக்குவதற்காக இறைச்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வைகை அணையின் நீர் மாசுபடுவதுடன் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்குள் செல்லும் பகுதியில் கட்டுப்பாடுகள் விதித்து சோதனை சாவடி அமைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள மலை அணமன் குடியிருப்பு பகுதியில் சுமார் 300 விவசாய குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவு மாரியப்பன் என்பவர் வீட்டில் வளர்த்து வரும் 2 வயது மதிக்கத்தக்க கன்றுக்குட்டியை சிறுத்தை தாக்கியது. கன்றுக்குட்டியின் அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த உரிமையாளர்கள் சிறுத்தையை விரட்டியுள்ளனர். மேலும் வனத்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாடு முழுவதும் இந்திய தேச விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஆங்கிலத்தில் தீண்டாமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதவாதம் வேண்டாம், மத நல்லிணக்கம் வேண்டும், மதவெறி மத கொலைகள் வேண்டாம், ஒற்றுமை இந்தியாவை காண்போம் போன்ற உறுதிமொழிகளை ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.